7 நாளாகத்தான் ஏமாமா அடி ஏமா அப்படி எந்த ஊரு காரியா சூப்பரியா ஆகா அப்படி 7 நாளாகத்தான் ஏமாமா ஏமாமா என்ன நீங்க ஆக்கலையா ஏமாமா என்ன விட்டு எங்க போன ஏமாமா 7 நாளாகத்தான் மாமா அட உன்ன நானு ஆக்கலையே ஆமாமா போடு அப்படி அப்படி போடு ஆஹா கட்டினா இவள கட்டலில்ல இந்த கட்டினவங்கால தொட்டு போடலடா பாடுற வாட்டை பிரட்டி பாடு அப்படியா ஆ. சரி நீ பாரு நான் பாடுற வரி அப்படியே பிரட்டி பாடுங்க வாத்தியார் என்ன அப்படியா வாத்தியார்? சரி 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 அருப்பு கோட்டை சந்துக்குள்ள ஏமாமா 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 அகட்டித்தானே ஆட்சிகள் ஏமாமா அகட்டித்தானே செஞ்சிகள் ஏமாமா ஏ அருப்பு கோட்டை சந்தைக்குள்ள ஆமாமா அட ஆமாமா அட அழகர் ஒண்ணு ஆச்சாவடி ஆமாமா அப்படி அந்த வரியை படிச்சிட்டீங்க. சரி அடுத்த வரி அடுத்த வரி ஆமா ம் பாலவனத்தம் பஸ் ஸ்டாண்டுல ஏமாமா அட ஏமாமா ஏமாமா படுக்க வச்சு ஆட்சிகள் ஏமாமா என்னையும் பல்லாக்கத்தா செஞ்சிகள் ஏமாமா ஏ பாலவனத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏமாமா அட ஏமாமா உன்னை படுக்க வச்சு பட்டியலே ஏமாமா ஒரு அப்படி போதும்பா என்ன ஆடினாலும் அதே சம்பளம் தான் எவ்வளவு 1300 வெறும் 750 தாண்டா வரும் என்னடி சொல்ற ஆனா என்னத்த சொல்ல 3500 சொன்ன அன்னைக்கு கருப்பு சொல்லுடி இந்த நாடகத்திலேயே நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டு போடலாம் சரி ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா ஏன்டி இப்படி சொல்ற ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்விக்கிட்டு வருது சரி ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்கணும்னா 4 கொக்கியும் பட்டார்னு உடிங்குது செய்வன கோளாறா இருக்க முடியே ஊக்க குத்திட்டு வந்தோம்னா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது சரி எவ்வளோ வேதனை சிரமம் இவ்வளவு வேதனை பண்றியா உனக்கு கல்யாணம் முடிஞ்சா இல்லையா எனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் கேட்காதே ஏன்டி அதெல்லாம் வெளியே சொன்னா விளக்க மரம் கொண்டு 8 பேர் சேர்ந்து சொல்லுடி அடிப்பாங்க. நாங்க கேட்டுக்கிறோம் ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல சரி கல்யாணமே ஆகாம இங்கிட்டத்தான் விருதுநகர்ல பெரிய ஒரு புரோக்கரை பிடிச்சி புரோக்கரை பிடிச்சி என்ன பண்ண நல்ல மாப்பிள்ளையா பாருன்னு சொன்னேன் யார சரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு பண்ணி மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குற என்ன வேலைடி அந்த விருதுநகர் சூளக்கரை மேடு இருக்குவாரு ஆமா அந்த மேட்டுல பஞ்சர் கடை வச்சிருக்காரு பஞ்சர் கடை வச்சிருக்கேன் நல்லா உன்னை பாத்துக்கிறோம்டி பைபாஸ்ல ஓரல் லாரி பாசி ஊரா அங்கதான் பஞ்சர் ஒட்டுவாங்களாம் சரி 10 பஞ்சர் ஒட்டியாவது உன்னை குடும்பத்துல வச்சு ஒட்டி காப்பாத்திரும்டா ஆ, சரி நல்ல ஒரு வசதியான ஆளா தெரிப்பேன் போல சரி சரி பஞ்சர் ஒட்டியாவது காப்பாத்திடுவான்னு சொல்லிவிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் சரி கல்யாணம் பண்ணி ஆ, முதல் இரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும் சரி நிறைய சொம்பு பாலோட ஓரேன் ஆ, அவன் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது எந்த பழத்தோட ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பழத்தோட சரி ஒரு முதல் வரைன்னா என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்களேன் பால் பழம் எல்லாம் இருக்கணும் ஸ்வீட்டு ஆப்பிளு. காரம் இதுகள்லாம் இருந்தா ஒரு முதல் வரை ஆமா ஆனா அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்ட வய முதல் வரையில என்ன வச்சிருந்தேன் தெரியுமா என்ன வச்சிருந்தியா உள்ள ஓரே வச்சிருக்கேன் பாரு நல்லா 16க்கு 17 பானரு தேப்பு கட்டை சரி சொல்யூஷன் டியூப்பு இந்த தண்டி வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் எதுக்குடி தண்ணி அதைத்தான் நான் கேட்டேன் இந்த வட்டையில எதுக்குடா தண்ணி இங்க வச்சிருக்கேன் கேட்டேன் ஆ, கேட்டு வாயை கூட மூடலாம் அப்படியே என்னைய தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன் சரி வச்ச நேரம் என் காலை கிறக அங்க போய் விடல என்னாச்சு வட்டைக்குள்ள உட்கார வச்ச நேரம் தன்னறியாம புருட்டுன்னு குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டு
சரி. போடவும் முட்டை வரிஞ்சிருச்சுடா வட்டையில மடன்னு வரியவு. அப்புறம் என்னடி பண்ணியா? இந்த தண்டி ஆணிக்கட்டை எடுத்துக்கிட்டேன். எடுத்து 2 காலையும் இப்படி அகட்டி வச்சு ஊட விட்டு வரட்டுன்னு தேய்ச்சது இல்ல. சுகமா இருந்திருக்குமே. நானும் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி ஊரா போய் பார்த்துட்டு மருந்து கிடைக்கல. சரி. அதோட கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நம்மகிட்ட ஒரு பிதுக்கு மருந்து இருக்கு வேணுமா? உன் பிதுக்கு மருந்து பவர் போய் 70 வருஷம் ஆச்சுட்டாங்க. அப்புறம் யாரையே கல்யாணம் பண்ணாமலாடி? அதெல்லாம் கல்யாணமே வேணாம்னு வெறுத்துட்டேன். ஆமா, ஏன்னு கேளுமே, கல்யாணமே பண்ணக்கூடாது. சரி. ஆனா பொம்பளையா பிறக்கவே கூடாது. ஏண்டி? நான் நல்லா இருக்கேனாங்க. சூப்பரா இருக்க. ஆமா. நீ பார்த்து ரசிக்கிற, என்ன செய்ய? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏண்டி? டெய்லி 3 விளையரை போட்டு வலிக்கிற எனக்கு தாண்டா வேதனை தெரியும். உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அதுதான் இங்கேயும் கிடக்கு முண்டை. எச்சியை வடிச்சிட்டு போயிடாத பெட்டியில. ஆண்டா உண்மையிலேயே கருப்பு சொல்லுடி. ஆனா அந்த பொம்பளை வேஷத்துல இப்படி தாண்டா ஒரு ஊர்ல போட்டு பொம்பளை வேஷம் போட்டு போயிட்டு. சரி. போட்ட நேரத்துல ஒரு ஆளு நல்ல நிறைய போதை. சரி. நிறைய போதையில அங்க இருந்து வந்துட்டான். வந்து ஒரு 500 ரூபா. 500 ரூபா? ஆமா, அன்னைக்கிட்டே எனக்கு முத அம்பளிப்புன்னு ஒண்ணு வாங்குறேன். 500 ரூபா அம்பளிப்பு கொடுத்தாரு. சரி. சரின்னு வாங்கி வச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போய் இந்த சேலையை கூட கலட்டலடா. அதே ஆளு நிறைய போதையில வந்துட்டான். வந்து என்ன பண்ணாரு? ஏற்கனவே எனக்கு 3 தாரம், நான் 4ஆம் தாரமா உன்னையத்தையும் கட்டலாம்னு இருக்கேன். என்ன சொல்றேன்னு கேட்டேன். நான் நினைச்சு பார்த்தேன், ஆளு வயசான ஆளா இருக்க, எதுவும் சொத்து வத்து எதுவும் வச்சிருக்கானா என்னன்னு சொல்லி சைஸா விசாரிச்சேன். சரி. அப்பத்தான் அவன் சொன்னேன் 60 ஏக்கர் நிலம் கிடக்கு, என்கிட்ட இல்லாத பம்பு செட்டு கிடையாது, மோட்டர் கிடையாது, சரி எப்படினாலும் உன்னை வச்சு கட்டி காப்பாத்திரோம்னா. அப்பத்தான் நினைச்சேன், உன் முண்டை உன் காலக்கரகம் எதுல போய் முடிய போகுது. சரி வாங்க பரிசம் போட்டுக்கிறோம்ட்டேன். சரி. பரிசம் போட்டாச்சு. பரிசம் போட்டு அதே ஆளு லாரி நிறைய ஆளுகளை ஏத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டான்டா. ஆமா, கல்யாணத்துக்கு வந்து சரி கல்யாணத்தையும் முடிச்சாச்சு. அன்னைக்கு ராத்திரிதே அவனுக்கு அம்போ சம்போ. என்னடி ஆச்சு? போய் முதலிரவு வரைக்கும் உட்காந்துருக்காண்டா. சாயந்தரம் 10 மணி முதலிரவுக்கு சாயந்தரம் 3 மணிக்கே உள்ள போய் குருட்டு கொக்கு மாதிரி உட்காந்துருக்கான். சரி. அப்பத்தையும் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன்? நானும் பொம்பளை மாதிரியே சைஸா ஒரு சொம்பு நிறைய பாலை கொண்டு உள்ள போனேன். உள்ள போய் பாலை கொடுத்தேன். வாங்கி பாதி பாலை அவன் குடிச்சேன். சரி. மிச்சம் பாதி பாலை எனக்கு கொடுத்தேன். அப்பத்தேன் லேசா எனக்கு நீர் கசிவு ஏற்படுச்சு. உனக்கு நீர் கசிவா? அவன் வாட்டுக்கு பிரட்டி போட்டு எதையும் ஒட்டுனாலும் ஒட்டிடுவேன். சரி. அப்படி நினைச்சு சைஸா இல்ல பாலை வாங்கித்தானே நான் ஒரு முடக்கத்தையும் குடிச்சேன். இருக்கிற லைட்டை பூரா அமர்த்திட்டேன். அமர்த்தினதாண்டா மாயம். ராத்திரி 12 மணிக்கு ஊர்ல அம்பளாறு நாட்டாம ஒரு பிரசிடண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டேன். எதுக்குடி? கேட்டு கொடுங்க. என்னத்த? 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணனேன். சரி. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. அப்பத்தே ஊர் அம்பளாறு சட்டார்னு ஒரு அவன் அறிஞ்சார். என்ன இருக்கு? என்னடா நீ தாண்டா ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சான், என்னத்தடா கேட்டு கொடுக்க சொல்றேன்னு கேட்க. அப்பத்தே அவன் அழுதுகிட்டே சீத்துன்னு கண்ணீர் ஒழுகுது. அழுதுகிட்டே சொன்னியா, என் காசு ஊரா பாலா போச்சே. கடைசியில உள்ள வீட்டு போய் பாக்குறேன், எனக்கு இருந்தது மாதிரியே அந்த முண்டைக்கு இருக்கு. அப்படி ஏமாந்து நிறைய ஊர்ல போயிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படித்தான் இருப்பேன். எங்க மாமா வரணும்ல. உங்க மாமாவா? ஆமாங்க. என்ன சொல்ற? எங்களுக்கெல்லாம் அவர்தே மாமா. மாமா கொனட்டிக்கிட்டே சொல்றேன் என்ன? ஆமா, மாமா எல்லாத்துக்கும் அவர்தே. அப்படியா? ஆமா, எங்க மாமாவை கூப்பிடுவான். கூப்பிடுறீ? அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கு. ஆமா அத்தேன். எட்டுப்பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்கு வீரமக. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீரமகன். சுத்து புள்ளதான் கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பேன். சிங்கராஜகம் படுத்தா சிங்கம் புலிதான் ஒதுங்க. சிங்கம் புலிதான் ஒடுங்க. ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க. ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க. ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் உடுக்கும் மூத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர்குடுக்கு அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்கு சுத்து புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம்
தான் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். இந்த பாட்டுல சும்பு சும்பா இருக்கா அகராதி இதெல்லாம் பாடக்கூடாது. அதே ஊரா வேற ஊரா? அதே ஒரு தானே. அதே ஊர் தானே.